بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் மறுமையில் மேலோர்களுடைய சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நாமும் நபியும் அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த வாரமும் இந்த தலைப்பு, அதாவது கடந்த முறையும் இந்த தலைப்பு குறித்து பார்த்துட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கும் நபியுக்குமான அந்த உறவு எப்படி இருக்குது, நாம் நபியை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம், அந்த நேசிப்பை எப்படி காமிக்கிறோம், நம்மளுடைய செயல்களில் எங்கெங்கே தெரியுது, அவங்களுடைய செயலில் எப்படி இருந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகியிருக்கிறாங்க, நம்மளுக்கு என்னென்ன அறிவுரை கொடுத்துருக்குறாங்க, உண்மையாகவே என்னுடைய உதடுகள் சொல்கிற மாதிரி என்னுடைய உள்ளமும் அவர்களை நேசிக்குதா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய அந்த தலைப்பு இருந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம உண்மையாக அல்லாஹ் எல்லா உறவுகளை விடவும் நம்மளுக்கு நபியை மிகப்பெரிய உறவாக அல்லாஹ் நமக்கு பார்க்க சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு உயிருக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க மேலே அன்பு செலுத்த அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இல்லையா. எல்லாமே மனைவி மக்கள் எல்லாத்தை விடவும், நம்மளுடைய உயிரை விடவும் அந்த நம்மளுடைய ஈமானுடைய டேஸ்ட்டே, அந்த சுவையே தெரியணும் அப்படின்னாலே நம்மளுடைய இது என்னதான், அல்லாஹையும் ரசூலையும் நம்ம எல்லாத்தை விடவும் அதிகமாக நேசிக்கிறது தான் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அது இந்த விஷயத்தில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க தங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாங்க, ஒரு விஷயத்த ரசூலுக்காக எப்படி அவங்க ஒரு போட்டி போட்டுக்கிட்டாங்க. சாதாரண விஷயத்தில் மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னா மட்டும் இல்லை, தங்களுடைய உயிரை கொடுக்குற விஷயத்தில் கூட அடுத்து கண் முன்னட கொலையை பார்த்து கூட படையில் அடுத்து அந்த மதீனாவாசிகள் அன்சாரிகள் தங்களுடைய 7 பேர்கள் அடுத்து தங்களுடைய உயிரையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்தில் என்னுடன் இருக்க நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் இந்த போரில் கலந்துக்கோங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, அப்படியே எல்லாருமே, ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, கண் முன்னாடி செத்து மடிகிறாங்க. அப்படியே இந்த போர்க்களத்தில் அவங்களுடைய உயிர் எடுக்கப்படுது, அதை பார்த்துமே அடுத்தவங்க தைரியமாக போகிறாங்க. 2வது முறையில், 3வது முறையில், 4வது முறையில், இது மாதிரி 7 நபர்கள் தங்களுடைய உயிரை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு பார்த்தோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, ஒரே ஒரு வார்த்தை, சுவனத்தில் என்னுடைய இருப்பாங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை இல்லையா. அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், இந்த போர்க்களம் நிகழ்ச்சி வரைக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச படிப்பினை நம்ம மனசில் ஓடி இருந்துச்சு, நான் இப்படி இருக்கிறேனே, இந்த மாதிரி இருக்கனே அப்படின்னு ஒரு முறையாவது நம்ம ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னா நம்முடைய உள்ளம் அதற்கு ஆசைப்படுதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை போன வாரம் கேட்ட மாதிரி இந்த வாரமும் புதுசாக தகவல் கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நாம் உற்று நோக்க வேண்டியது இருக்குது, நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நான் என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையா, நான் இன்னுமே அப்படியே இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரசூலுடைய விஷயத்தில், நமக்கான நபியுடைய விஷயத்தில் நாம் அவங்க மேலே வச்சுருக்கிற பாசத்துடைய விஷயத்தை எப்படி காமிப்போம். வார்த்தையில் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே வார்த்தையில் தெரிஞ்சிடுமா, சொல்கிற அளவுக்கு செய்கிறது இல்லை. அப்படின்னும் போது எப்படி அது செயல் காமிக்காமல் நம்ம அந்த உண்மையை நிரூபிக்க முடியும் இல்லையா. இவங்க எப்படி நிரூபித்து காமிச்சிருக்காங்க, ஏன்னா உயிரையா விட சொல்லியிருக்காங்க இல்லையே.
அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இமிட்டேட் பண்ணுவோம். சின்ன குழந்தைங்க கூட பாருங்களேன், ஸ்கூலில் மேம் நடத்துறதை பார்த்துட்டு இங்கே வந்து போர்டில் கிறுக்கும், எழுதும், ஒரு டவல் எடுத்து கட்டிக்கிட்டு மேம் மாதிரி இது பண்ணும். ஏன் அப்படின்னா அவங்க அந்த மேம் மேலே இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க, இங்கே வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுறாங்க. நாம் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 சஹாபா போயிருக்கும்போது ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திடீர்னு தலை குனிஞ்சு போனாங்களாம். ஏன் திடீர்னு தலை குனிஞ்சு போகிறீங்கன்னா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போகும்போது இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அதனால அந்த கிளை என் தலையை தடுக்கும்னு நான் குனிஞ்சு போயிருந்தேன், அந்த ஞாபகத்தில் இப்பயும் நான் குனிஞ்சு போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய செயல்களும் அவங்களுடைய எண்ணங்களும் அப்படியே ரசூலோட பின்னி பிணைஞ்சிருந்தாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ எங்கள் கூட இல்லையே ரசூல், ஆனால் எனக்கு பின் ஒரு சமுதாயம் வரும், அவங்க என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் என்ன செய்வாங்க, என்னுடைய விஷயத்தில் அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க, அவங்களுக்காக நான் ஹவுலுல் கௌசர் தடாகத்துடைய தண்ணீரை வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த இடத்துல நான் இருக்கணுன்ற ஆசை இருக்குமே தவிர அந்த செயலை செஞ்சால் தானே அதை அடைய முடியும். பரிசுன்றது யாருக்கு கிடைக்கும், அந்த செயலை செஞ்சவங்களுக்கு தான் கிடைக்கும். செய்யாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு எப்படி பரிசு கிடைக்கும்? எனக்கும் தாங்க அப்படின்னா தர முடியுமா என்ன? அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே ரசூலை நோக்கியதாக இருக்கணும். அவங்களுடைய அன்பை பெறுவதற்காக அவங்க செயலை செய்யக்கூடியவர்கள். அவங்க நம்மளுக்கு எதெல்லாம் ஏவி இருக்காங்களோ இஸ்லாமிய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய விஷயத்தில் நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் கேட்டால் போதும்னு சொல்லிட்டு வேற என்ன நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை செய்யணும். ஒரு சிறிய சம்பவம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சஹாபி இதை அறிவிக்கிறாங்க. நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் இரவு தங்கியிருந்தேன். அவங்களுக்கு உழு செய்ய தண்ணீரும் தேவையானவற்றையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்போ அவங்க நீ என்கிட்ட தேவையானது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களோட சுவனத்தில் இருப்பதை நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கன்னு அவங்கக்கிட்ட ஒரு பணிவிடை செஞ்சதுக்காக சொல்லும்போது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்கு பாருங்கள். கேட்குற வார்த்தை என்ன, உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளுக்கு இருக்கிறாங்க, நம்மளை அப்படியே ஒரு இதேமாரி ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மள்கிட்ட உயர்ந்தவங்க அவங்க கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒன்று பரவாயில்லன்னு ரொம்ப அதீத மரியாதையில், இல்லைன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கேட்குறதுக்கு நம்மளுக்கு பழகும், அப்படி தானே. ஆனால் இவங்களுடைய இந்த சஹாபாக்களுடைய எல்லா நேரமும் அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்களேன். சுவனத்தில் இருப்பதை நான் கேட்குறேன்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது தவிர உன்கிட்ட ஒன்றுமே இல்லையா கேட்குறது அப்படின்னோடனே அது மட்டும்தான். அப்படியானா நீ அதிகமாக தொழுவதன் மூலம் உனக்கு அது கிடைப்பதுக்கு என்னோட நீ ஒத்துழ அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க ரசூலா. நீ நிறைய தொழுதுக்கோ, அதுக்கு வேண்டாம் நீ என்னோட ஒத்துழைச்சிக்கோ, நம்ம மறுமையில் ஒன்றா இருக்கலாம் அப்படின்றாங்க. முஸ்லீமில் 843வது ஹதீஸாக இருக்குது. ஒரு நபிஸ்த தோழர்கிட்ட ஒரு வார்த்தை கேளு அப்படின்னோடனே அவங்க ஒரு மன்னன், நாம பார்க்குறது எல்லாமே நபியாவே பார்க்குறோம், ஆனால் அவங்க அந்த நாட்டுடைய அரசனாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்டுடைய அரசன், ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அரசன். ஆனால் அவங்க கருவூலம் அப்படி நிறைஞ்சு கிடந்துச்சு. அவங்கள்ட்ட ஒரு சாதாரண பணியால் என்ன வேண்டாலும் கேட்டிருக்கலாம், இருக்கிறதுக்கு இடம் கேட்டிருக்கலாம், இல்லை துணிமணிகளை கேட்டிருக்கலாம், பொருளை கேட்டிருக்கலாம், பொண்ணை கேட்டிருக்கலாம் இல்லையா. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த அன்சாரி தோழர் போன்று மறுமையில் சோனத்தில் அந்த சேர்ந்திருக்கிற பாக்கியத்தை கேட்குறாங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன அறிவுரைனா, இந்த அரபு சமுதாயம் இருக்கு இல்லையா, ரொம்ப மோசமான சமுதாயமாக இருந்துச்சு. அதுவும் அனாதைகள் விஷயத்தில் அவங்கள புறக்கணிக்கிறது, அவங்கள சொத்துக்களை அநியாயமாக அபகரிக்கிறது அப்படின்ற அந்த மோசமான ஒரு கெட்ட பழக்கத்தில் அவங்க இருந்தாங்க. இந்த தீமையை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. என்ன ஆயுதம்? நீங்கள் நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, நீ இதை செஞ்சால் நானும் உன் கூட இருக்கிறேன், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் அனாதைகள் விஷயத்தில் இருந்தீங்கன்னா என் கூட நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு அழகாக அந்த துருப்புச்சீட்டை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் யாராவது இது பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால தான் அந்த துருப்புச்சீட்டையே அங்கே உபயோகப்படுத்துகிறாங்க.
ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்காக, சொர்க்கத்துடைய விஷயத்தை அடைஞ்சு கொள்வதற்காக சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்ம அந்த கிணறு விஷயத்தை பார்க்கலாம், அந்த பைரஹா தோட்டம் விஷயத்தை பார்க்கலாம். தங்களோட வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், கொண்டு வந்து கொடுத்த பொருட்களை பார்க்கலாம். எத்தனை சம்பவங்கள். சொர்க்கம்ன்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைச்சு காமிக்கிறாங்க. அந்த ரெண்டுக்கும் இடையே சற்று இடைவெளி விட்டு அப்படியே சைகை காமிக்கிறாங்க. 2 விரல் அப்படியே கை தூக்கி காமிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புகாரில் 5304வது ஹதீஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கால மக்கள் அவ்வளோ மோசமாக இருந்தவங்க அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டு நம்ம திருடனா இல்லை எங்கேயுமே வேணாம் வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பத்தில் இருக்கிறதே ரொம்ப மோசமான கேரக்டர் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீ மட்டும் இப்படி இல்லைன்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பேன்னா கேட்குற மாதிரி யாராவது அப்படி இருக்கிறாங்களா நமக்கு? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குற அந்த துருப்பு சீட்டை பாருங்கள். அப்போ அவங்க எந்த மாதிரி அவங்களுக்கு மேலே பாசம் வச்சுருந்தாங்கன்னா இந்த விஷயத்துக்காக அவ்வளோ ஆசைப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த ஹதீஸுடைய விஷயம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நம்ம முன்னாடியும் அனாதைகள் இருக்காங்க. தந்தை இல்லாத பிள்ளைகள் எல்லாருமே அனாதைகள்னு சொல்லுவாங்க, தாய் இருந்தாலுமே. அப்போ நமக்கு எத்தனை நபர்களுக்கு நாம் உதவக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்குமே ஆசை இருக்குது தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஆசைக்காக நான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கா? நான் ரசூலோட மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கணுன்ற ஆசைக்காக இந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன். நம்ம நிறைய பேரை யோசிக்கிறோம். என் ஃப்ரெண்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கூட நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம், நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கணுன்ற ஒரு ஆசையை நம்ம கொண்டு வந்தோம். அப்படி நம்ம ஆசைப்படுற நாம் நபியோட சொர்க்கத்தில் இருக்கணுன்ற ஆசை நமக்கு இருக்கா? நம்ம நபியோட உட்காந்துருப்போம், நபியோட அந்த தோட்டங்களை சுற்றுவோம், நபியோட கடுத்தரவுக்கு போவோம் அப்படின்ற ஆசை நம்ம மனசில் இருக்கான்னு பாருங்கள். அப்போ யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு அப்படியே நம்ம மனசே அப்படியே உள்ள ஃபுல்லாக குளிர்ந்து போகலை. இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் இதற்கு நினச்சி பார்க்கும்போது அப்படி சந்தோஷம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனசை இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் கூட யோசிச்சு பாருங்கள். யாராவது ஒரு ஆள் கூட ரொம்ப 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 பெரிய ஆள் கூட யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பிடிச்சவங்களா, ரொம்ப உயரத்தில் இருக்கிறவங்களா, அது யாராவது ஒரு சினிமா ஆட்களாக கூட இருக்கட்டும். அப்போ தெரியும் நம்மளுக்கு அந்த ஒசரம், அந்த அளவுக்கு நம்மளுடைய மூளை வலுவிழந்து கிடக்குது. அதை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, அதனுடைய சுகம் தெரிய முடியாத அளவுக்கு நம்மளுடைய அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். ஸோ நபியுடன் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஒரு அனாதைகளுக்கு உதவுவதன் மூலம் நமக்கு கிடைக்குதுன்னா, இப்போ முன்னாடி சொல்லும்போது கூட அந்த சகோதரி சொன்னாங்க, நம்ம ₹1 எடுத்து வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், இல்லாதவர்களுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எத்தனை நபர்கள் செய்கிறோம். இது யாருக்காவது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. டெய்லி என்னுடைய மலக்குகள் என்னை வந்து லானத் பண்ணக்கூடாது, என்னை சபிக்கக்கூடாது. என் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, நான் ₹5 ஒரு உண்டியில் போட்டுடுறேன். டெய்லி ₹5 நான் போட்டுடுறேன். அவ்வளோதான். மலக்குக்கிட்டேருந்து துவா வாங்கிடலாம், லானத்து நம்மளுக்கு போயிடும், சாபம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ₹1 பிச்சைக்காரங்களுக்கு போடுற காசு தான், வேறு எதுவுமே வேணாம். நீங்கள் ₹100 ₹200 கூட எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் எதுவுமே மனசை பார்க்கக்கூடியவன் தான். இவ்வளோ கொடுக்குறீங்களே, உன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்குது, பீரோவில் இவ்வளோ காசு இருக்குது, இதை மட்டுமா நீ எடுத்து வைக்கிற, ₹5 எடுத்து வைக்கிற, நல்லா நம்மளை பார்த்து கேட்கவே மாட்டான். ரசூலும் அப்படி சொல்லலை. நீங்கள் செய்கிற விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தினமும் ஒரு ₹5 நம்ம பிள்ளைங்க கையில் கொடுத்து அந்த நல்ல ஒரு எண்ணத்தை ஊட்டி அவங்களுக்கு அதை போடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். மாதம் இவ்வளோ காசு வருது, அதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், யாராவது இல்லாதப்பட்டவர்கள் கொடுக்கும்போது அந்த நன்மை நமக்கு எப்பேற்பட்ட நன்மை. இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, இந்த மாதிரி அனாதை குடும்பங்களுக்கு செய்யும்போது அது எப்பேற்பட்ட நன்மையாக அது நமக்கு மாறுது சொல்லுங்கள். எத்தனை கணவன் இழந்த பெண்களை பார்க்குறோம், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை பார்க்குறோம், ரொம்ப வறியவர்களை பார்க்குறோம். நம்மளால் முழுசாக செய்ய முடியாது. ஒரு 10 பேர் நீ ₹100 சேர்த்து வைக்கிறியா, நான் ₹100 சேர்த்து வைக்கிறேன்னா எல்லாருமே சேர்ந்தா ஒரு ₹1000 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ₹1000 நம்ம அவங்களுக்கு என்னவோ இது ஒரு 2 தோசை கல் வாங்கி கொடுத்தா கூட தோசை சுட்டு விற்றுப்பாங்க. இல்லை ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுக்குறோம். இதே மாதிரி ₹1000 ஏதோ சேர்த்து வச்சு என்னவோ ஒன்று அவங்க பிழைக்கிறதுக்கான எந்தவோ ஒரு விஷயம், ஒரு 10 புடவை வாங்கி கூட விற்றுட்டு போட்டோம். என்ன நம்மளால் செய்ய முடியுதோ
அவங்களுக்கு எந்த வகையிலையாவது நம்மளுடைய உதவி இருக்கணும், அவ்வளோதான். அந்த ஆசைப்படக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடிய அந்த வாய்ப்பை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக நம்மளை ஆக்கி வைக்கணும். அன்றைய அந்த அரபி மக்கள் இருந்தாங்க இல்லையா, அது முக்கியமாக பெண் குழந்தைகளை பார்த்தா உசுரோடவே குழி தோண்டி புதைச்சிருவாங்க. ரொம்ப மோசமான ஒரு சமுதாய பேரழிவுனே சொல்லலாம், சமூக பேரழிவுனே சொல்லலாம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாதவங்க உசுரோடு போட்டு புதைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கூட அந்த குழந்தைகளுக்கு வினவப்படும் போது அவங்க கேள்வி கேட்குறவங்களுக்கு அது பதில் சொல்லியே ஆகணும். அப்படி செஞ்சாங்களா அவங்க எல்லாரும் கேள்வி கேட்கப்படுவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்லையும் வசனம் இறக்கியிருக்கான். அப்படி இந்த சமூக கொடுமையை ஒழிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இந்த துருப்புச்சீட்டை உபயோகப்படுத்துகிறாங்க. 2 சிறுமிகளை பருவம் அடையும் வரை யார் பராமரிக்கிறார்களோ, பெண் பிள்ளைகளை யார் பருவமடை வரை பராமரித்து வச்சிருக்காங்களோ அவரும் நானும் மறுமை நாளில் இவ்வாறு வருவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய கை விரல்களை சேர்த்து காமிக்கிறாங்க. இந்த சொன்னாங்க இல்லையா வார்த்தை, நம்ம இது வந்து முஸ்லீமில் 5127வது ஹதீஸாக இருக்குது. இப்போ நம்ம நினச்சிட்டு இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களாம் என்ன செஞ்சுருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சொன்னாங்க இல்லையா, இதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு சம்பவம் இது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்காய்தா மாதத்தில் உம்ரா செய்கிறாங்க. அப்போது மக்காவாசிகள் அவங்கள வந்து மக்காவிற்கு நுழைய விட மறுத்துடுறாங்க இல்லையா. இறுதியில் என்ன ஆகுது, மக்காவில் வரும் ஆண்டில் தான் 3 நாட்கள் தங்க அனுமதி கொடுக்குறாங்க. இந்த நிம்மதியில் மக்காவாசிகள் ஒரு சமாதான ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்களா. ஒப்பந்தத்தை எழுதும்போது இந்த சில சம்பவங்கள்லாம் நடக்குது. நாங்கள் இப்படி ரசூலுன்னு எழுத மாட்டோம், நான் வந்து அப்துல்லா மகன் முஹம்மதுன்னு தான் எழுதுவோம், இப்படி சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. இந்த மாதிரி நடந்து இந்த உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சிருது. அப்போது உஹது போரில் கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த குழந்தை யார்கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ யார் இது போட்டுக்கிறா, என்னுடைய என் சிறிய தந்தையே அப்படின்னு கூறிக்கிட்டே அலி ரலியல்லாஹு அவங்கள பின்தொடர்ந்து இந்த குழந்தை வருது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சகோதரர்கள். அதனால் அவங்கள பார்த்து சாச்சாவோ சிச்சாவோ சொல்லி அந்த குழந்தை வருது. அப்போது அலி ரலியல்லாஹு அந்த சிறுமியை எடுத்து அவளது கையை பிடிச்சிக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுத்து இவளை எடுத்துக்கோ, உன் தந்தையுடைய சகோதரிய மகள் தான், ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கும் அவங்க சகோதரருடைய மகள், இவரை சுமந்துக்கோ அப்படின்னோடனே அந்த சிறுமி விஷயத்தில் அலி ரலியல்லாஹு அவங்களும் ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்களும் ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களும் நான் தான் வளர்ப்பேன்னு போட்டி போட்டுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க இவளுக்கு நான் தான் உரிமை அதிகமாக இருக்கிறேன், ஏன்னா இவ என் சிறிய தந்தையுடைய மகள், யார் அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இவ ஏன் சிறிய தந்தையுடைய மகள், மேலும் இவளுடைய இந்த ஒரு வழி மட்டும் இல்லை, இவ என்னுடைய சிற்றன்னையுடைய மனபந்தத்தின் கீழே இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இவ என் சகோதரி மகள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுமியுடைய சிற்றன்னைக்கு சாதகமாக அவளை ஜாஃபரே வளர்க்கட்டும் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. சிற்றன்னை தாயின் அந்தஸ்தில் இருக்கிறதால அப்படின்னு சொல்லிடுறாங்க. அலி ரலியல்லாஹு நோக்கி நீங்கள் என்னை சார்ந்தவன், நான் உங்களை சேர்ந்தவன் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிடுறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு நோக்கி நீங்கள் தோற்றத்திலும் குணத்திலும் என்ன ஒத்து போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அவங்கள நோக்கி என்னுடைய சகோதரர், என்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலும் சொல்கிறாங்க. அந்த குழந்தைய போட்டி போட்டுக்கிற விஷயத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். காரணம் என்ன, நீங்கள்லாம் என்னோட தான் இருக்கீங்க, என்னோட ஒத்து போகிறவங்களா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரத்துவத்தை எப்படி காமிச்சிக்கிறாங்க பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். புகாரி 2699வது ஹதீஸாக இருக்குது. அப்போது இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை கூட அலி ரலியல்லாஹு அவங்க அதாவது அவங்க பாசத்தை அப்படி காமிப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க அதை அப்படியே அழிக்கவே மாட்டேன், என் கையாலே அழிக்க மாட்டேன்னு வாங்க. அந்த உடன்படிக்கை எழுதும்போது முஹம்மது அஷ்ஹது அல்லா இலாஹ இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி எழுதுவாங்களே முஹம்மது, அதை எழுதுனா அழிக்க சொல்லுவாங்க அந்த மக்கத்து காஃபிர்கள். நான் அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு நிற்பாங்க. ரசூல்லாவே தன்னுடைய கையால் எங்கே இருக்குதுன்னு என்ன ரசூல்லா படிக்க தெரியாத எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நானே அழிக்கிறேன் அப்படின்னு அழிப்பாங்க. அந்த அளவுக்கு
அவங்க மேலே இருக்கிற பாசம் எப்படி இருக்குதுன்னு காமிங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளை வெறுத்த ஒரு சமுதாயத்தில் ஒரு அனாதை சிறுமியை வளர்க்குறதுக்காக போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற குடும்ப பாசத்துக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ப்புக்காக நபியவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு அவங்கள இந்த அளவுக்கு மாற்றுது. சுப்ஹானல்லாஹ். நாமும் நம்மளுடைய அந்த சொந்த பந்தங்கள் விஷயத்தில், அதுவும் பெண் குழந்தைகள் விஷயத்தில் நமக்காக அல்லாஹ் 2 குழந்தைகள் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனம் உள்ளவர்களாக அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த விதத்திலுமே அல்லாஹுக்கு மாறு செய்யும் விதமாக எந்த விஷயத்தையும் அந்த குழந்தைகள் விஷயத்தில் நம்ம செஞ்சிடக்கூடாது. பருவம் அடைந்து அவர்களை திருமணம் முடித்து தரம் வரை அப்படி நம்ம சரியான முறையில் அல்லாஹுடைய நினைவோடு அவங்கள கொடுத்துட்டோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துருப்புச்சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ ஆண் குழந்தை பெற்றவர்களுக்கான அந்த நிலைமையை பாருங்கள். அப்போது இது எவ்வளோ ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அது இருந்துச்சு. இன்னுமே பெண் குழந்தைகள் அப்படின்னும்போது இன்னுமே பல இடத்துல பெண் குழந்தைகளை கீழே பார்க்குறதாவும் ஆண் குழந்தைகளை மேலே பார்க்குற பழக்கம் இன்னுமே இருக்குது. இது எல்லாமே சில இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. நார்மலாக 2 பேரையுமே பார்க்குற ஒரு மாற்றத்தையுமே நிறைய இடத்துல கொடுத்துருக்கு. ஆனாலும் இது முழுதாக ஒழிந்து போகலை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மிடம் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க பஷீர், அவங்க நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ். எப்படிப்பட்டவங்கன்னா நம்மளை சொர்க்கத்தில் சேர்க்குற ஒரு வாய்ப்பையும் அதுவும் ரசூலோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு துருப்புச்சீட்டு நம்ம கையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை வச்சு அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை மறுமையில் ரசூலோடு இருக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அடுத்தது அல்லாஹ்வின் தூதர் மேலே அன்சாரிகள் கொண்டு இருக்கிற ஒரு பிரியம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு சம்பவம் சுப்ஹானல்லாஹ் நம்மளுடைய கல் மனதையும் கரைய வைக்கிற மாதிரி ஒரு மனசு. இப்படி ஒரு பாசமா, இந்த மாதிரி பாசத்தோடு இருந்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எவ்வளோ அழகான ஒரு சம்பவம். நம்மளுடைய இஸ்லாத்தியோடைய வரைபடத்தில் இஸ்லாமிய விஷயத்தில் ஹுனைன் போர் ரொம்ப ஒரு வித்தியாசமான போர். சரியா? இந்த போர் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த போருடைய இறுதி முஸ்லீம்களுக்கு ஒரு வெற்றி. நிறைய விஷயங்கள் இதில் நடந்திருக்கும். இதில் நிறைய சம்பவங்கள் இதில் இருக்குது. கடைசியாக இதில் புறமுதுகு காட்டு ஓடியுமே நிறைய பேர் ஓடியுமே அல்லாஹ் இதில் ஒரு வெற்றியை கொடுத்துருவான். அதுவும் இல்லாமல் முக்கியமாக நிறைய கருவூலங்கள், நிறைய பொருட்களை முஸ்லீம்களுக்கு கிடைக்கும் இந்த போரில். சரியா? அதில் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பொருட்கள் கிடைக்குதா? அப்போ என்ன செய்வாங்க ரசூல்லா அப்படின்னு சொன்னால் அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் அதை என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளுக்கு கொடுக்காம முஹாஜிர்கள், அதாவது மக்காவிலேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பொருட்களை நிறைய கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம புதுசாக கேட்குறோம், நம்மளுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். முஹாஜிர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க எனக்கு அள்ளி அள்ளி வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி முஸைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை சொல்கிறாங்க. அவங்க எனக்கு மக்கள்லேயே வெறுப்புக்குரியவங்களாக இருந்தாங்க. தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்ததால் மக்கள்லேயே விருப்பத்துக்குள்ளவங்களாக ஆகிட்டாங்க. ஏன்னா யாருமே கொடுத்தா நல்லவங்களாகிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க கொடுத்தோடனே அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்தோடனே அன்சாரிகளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, கோபம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கொடுக்கும்போது அன்சாரிகள் என்ன செய்கிறாங்க? என்னது இது புதிதாக இஸ்லாத்தில் இணைந்தவங்களுக்கு அப்படியே கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அன்சாரிகளுக்கு கோபம் வருது. உடனே அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க. அப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க? உடனே விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரை. அல்லாஹ் மன்னிக்கிட்டோம், இவர் இப்படி பண்ணுறாரே அப்படின்னு அல்லாஹ்வின் தூதரையே மன்னிக்கிட்டோன்னு கேட்குறாங்க. வார்த்தைகள் விடலை, பெருசாக திட்டலாம் செய்யலை. அதாவது இப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் மன்னிக்கிட்டோம், இப்படி பண்ணுறாங்களே அவங்க, அல்லாஹ்வின் மாத ஆணையாக இது ரொம்ப வியப்பாக இருக்குது. எங்களுடைய வாளில் இருக்கிற குறைஷிகளை நாங்கள் அந்த கொன்னையோ இல்லை அந்த போரில் இருந்த எங்கள் வாளில் இருக்கிற ரத்தம் இன்னும் சொட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்களுடைய போர் செல்வங்கள்லாம் அவங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரத்தம் சொட்டுறது எங்கள் வாளில், நாங்கள் இறங்கி போர் செஞ்சோம், ஆனால் இவங்க கொடுக்குறது அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிடுது இல்லையா?
இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போகாமல் இருக்குமா என்ன? இந்த விமர்சனம் அதிகமானோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹாஜிர்கள் கூட இருக்கிறாங்க, பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து அன்சாருடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா, சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அவங்க நுழையிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, போரில் கிடைச்ச இந்த வெற்றி பொருள்லாம் நீங்கள் பங்கு வைக்கிற விவகாரத்தை அன்சாரிகள் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே குறைஷி மக்கள்கிட்டே பங்கு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி அளவு கூட நீங்கள் இந்த இதுக்கு கொடுக்கல, அரபு கூட்டத்துக்கே நீங்கள் அள்ளி அள்ளி வழங்கிட்டீங்கன்னு ரொம்ப இதுவாக இருக்காங்கன்னொடனே, சாது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, நானும் என் மக்களில் இருக்கிறவர் தானே, அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க, என் மக்களில் இருக்கிறவன் தானே நானும் அப்படின்னு பதிலளிச்சோடனே, உம்முடைய மக்களை வந்து எல்லாத்தையும் கூட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் கூட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே சாது ரலியல்லாஹு போய் எல்லாரையும் கூட்டுறாங்க. அந்த கூடாரத்தில் எல்லாரும் கூடுறாங்க, எல்லா மக்களும். அன்சாரிகள் தவிர வேறு யாரையுமே அங்கே அனுமதிக்கலை. வெறும் அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் யாரும் வரல. அதாவது முஹாஜிர்கள்னால் மக்காவாசிகள் யாருமே அங்கே இல்லை, வெறும் மதீனாவாசிகள் மட்டுமே. யாரெல்லாம் ரசூலுல்லாவை பேசுனாங்க இல்லையா, அவங்க பேசாதவங்க, அதில் கலந்துக்கிட்டவங்க, அதில் வெறும் காதுகளில் விழுந்தவங்க, அவங்க மட்டும் எல்லாரும். அன்சாரிகள் கூடினோடனே சாது ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்சாரிகள் இந்த கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்தோடனே என்ன செய்கிறாங்க, ரசூல்லா உங்களை குறித்து எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா, இது உண்மையா? கேட்டோடனே பேசிடக்கூடாது இல்லை, எப்படிலாம் என்னென்ன விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன் ரசூல்லாவுடைய விஷயத்தில். போய் எடுத்தங்கவுத்தன் பேசாமல் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேனே, இதெல்லாம் உண்மையா, செய்தி என்ன அப்படின்னு கேட்டோடனே எழுந்துச்சுட்டு கேட்குறாங்க. எங்கள் தலைவர் எதுவும் சொல்லலை, எங்களில் இளவயது மக்கள் சில பேர் தான் நாங்கள் வந்து இதை மாதிரி பேசிக்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும், நம்முடைய வாலில் வந்து குறைஷி வால் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படி அவங்க கொடுக்குறாங்களேன்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை இன்னும் விவரமாக சொல்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கூப்பிடுறாங்க, அன்சாரிகளே, நீங்கள் மனம் வருத்தப்பட்டு பேசிய இந்த விஷயம் வந்து என் காதுக்கு வந்தது. நீங்கள் வழிகேடர்களாக இருக்கும்போது நான் உங்களுக்கு வரலையா? அப்படி வந்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டினால அப்படின்னு ரசூல்லா வந்து யார் எதிர்க்க இருக்கிற அன்சாரிகளை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் வழிகேடர்களாக இருந்தீங்கல்ல, நான் வந்ததால் உங்களுக்கு வந்து நேர் வழி காட்டினா இல்லையா, அல்லாஹ் வந்து உங்களுடைய செல்வந்தர்களாக ஆக்கினால, நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் செல்வந்தர்களாக மாறினீங்க இல்லையா, நீங்கள் கொஞ்சம் ஒருத்தவங்க விரோதிகளாக இருந்தாங்கல்ல, என் மூலமாக உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பாசத்தை ஏற்படுத்தினால அப்படின்னு சொன்னோன்னே அன்சாரிகள் சொல்கிறாங்க, அல்லாஹும் அவனது தூதரும் அதிக உபகாரம் புரிந்தவங்க, அருள் புரிந்தவங்க பதில் சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அன்சாரிகளே, நீங்கள் எனக்கு ஏன் பதில் அளிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்சாரிகள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வும் அவர் தூதரும் உபகாரம் அருளுக்கும் சொந்தம், நாங்கள் உங்களுக்கு என்ன பதில் அளிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பினா நீங்கள் என்னை இப்படி கூட கேட்கலாம், நான் உங்களை இப்படி கேட்டேன்ல, நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நீங்கள் பொய்யராக தானே இந்த ஊருக்கு வந்தீங்க. எப்படி பாருங்கள், எப்படி இந்த உரையாடல் அந்த இடத்துல அந்த கூடாரத்தில் இருக்கிற மாதிரி யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து ஊர்லேருந்து என்ன நல்லவா வந்தீங்க, பொய்ப்படுத்தப்பட்டவராக தானே ஓடி வந்தீங்க உங்களுக்கு தெரியாமல். நாங்கள் உங்களை உண்மையாளராக நம்பணும் இல்லையா, நீங்கள் துரோகம் இழைக்கப்பட்டவராக வந்தீங்க இல்லையா, நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோம் இல்லையா, துரத்தப்பட்டவராக வந்தீங்கல்ல, நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தந்தோம்ல, நீங்கள் ஏழையாக வந்தீங்க, உங்களை நாங்கள் வசதியுள்ள ஆக்கினன்னு சொல்லலாமே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் சொன்னாலும் அது உண்மை தானே, அதில் நீங்கள் உண்மைப்படுத்தவில்லை தானே. அன்சாரிகளே, இந்த இந்த உலகத்தில் இருக்கிற அற்ப விஷயத்தில் நீங்கள் என் மேலே நீங்கள் வருத்தப்படுறீங்க. நான் ஏன் கொடுத்தேன்னா, நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, ஆனால் அவங்க ஈமானில் பலவீனமாக இருக்காங்க. இந்த பொருளை கொடுத்து தான் நீங்கள் என் மேலே ஆசையாக இருக்கணும், என் மேலே பாசமாக இருக்கணும், இஸ்லாத்தில் நீங்கள் பலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இந்த பொருளை கொடுத்தாவது அவங்களோட ஈமான் பலப்படுன்றதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், பொருளாதாரத்தின் மூலம் பிரியத்தை ஏற்படுத்த விரும்பினேன். உங்களை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, இஸ்லாத்தில் விட்டுட்டேன், இஸ்லாத்தின் மேலே நான் சாட்டிட்டேன். இந்த ஹிஜ்ரத்துன்னு மட்டும் ஒன்று இல்லாமல் இருந்தா நான் கண்டிப்பாக அன்சாரிகளாக தான் இருந்திருப்பேன், அன்சாரியில் ஒரு ஆளாக தான் இருந்திருப்பேன். மக்கள்லாம் ஒரு பக்கம் போனாலும், மக்களெல்லாம் ஒரு பள்ளத்தாக்களையும் போனாலும் நான் எங்கே தெரியுமா போவேன், அன்சாரிகள் செல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் தான் நான் போவேன். அன்சாரிகள் வந்து என் மேலே இருக்கிற அந்த அந்த மேனியோடு இருக்கிற உள்ளாடை மாதிரி எனக்கு, மற்றவர்களாம் எனக்கு மேலாடை மாதிரி. உள்ளாடைக்கும் மேலாடைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, என்னோட ஒட்டி இருக்கிற உள்ளாடை மாதிரி அன்சாரிகள், மேலாடை மாதிரி அவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இறைமறுப்பை விட்டுட்டு இஸ்லாத்தில் இப்போ வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் இதை வந்து நான் கொடுக்குறேன். உங்களை வந்து அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டேன்,
என்னது பொருளை கொடுத்துட்டேன், நீங்கள் உங்கள் உங்கள் இல்லங்களுக்கு எதை கொண்டு போகிறீங்க தெரியுமா? இந்த தூதரை கொண்டுட்டு போகிறீங்கன்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த தூதரை நீங்கள் கொண்டு போக விரும்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையா, நான் அவங்க அவங்கெல்லாம் செல்வத்தை எடுத்துகிட்டு போகும்போது இந்த செல்வம் உங்களுக்கு பத்தலையா, இது சிறந்தது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எல்லா விஷயத்துலையுமே நான் உங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக என்ன செய்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் பார்ப்பீங்க. அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் மறுமையில் சந்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அன்னைக்கு நான் கௌசர் தடாகத்தருக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எனக்காக, என்னுடைய நேசத்துக்காக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வச்சிருக்கிற என் மேலே இருக்கிற நேசத்தை நான் மறுமையில் காமிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அங்கே துவாவும் செய்கிறாங்க. எப்படி துவா? யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கு நீ அருள் புரிவாயாக, அன்சாருடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் புரிவாயாக, அன்சாருடைய பேர பிள்ளைகளுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே தங்களுடைய தாடிகள் நனையும் மழைக்கும் அழுகுறாங்க, அப்படி அழுகுறாங்க நபியுடைய அந்த துவாவுக்காக. அல்லாஹ் தூதர் அவர்களையே எங்களது பாகமாக நாங்கள் பொருந்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டீங்க, உங்களை நாங்கள் எங்கள் பங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதை அப்படி பொருந்திக்கிறாங்க. இன்னுமே அந்த மதீனாவாசிகளுடைய அந்த தன்மையை இப்போவுமே மக்கா போகிறவங்க அதை கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவா எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் அன்சாரிகள்னாலே உதவி செய்யக்கூடியவர்கள் தான். நஸ்ருன்ற வார்த்தையிலேருந்து வந்தது. அந்த பொருந்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்புறம் தான் திரும்பியே போகிறாங்க. இது அஹ்மதில் 11730 ஹதீஸாக இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு அவ்வளோ பொருட்களையுமே தங்கள் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பாசத்தில் அவங்கள பங்காக எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கான அறிவுரை என்ன, நாம் நமக்கான மன இச்சையை, சில பொருட்களை, சில விஷயங்களை, சில வார்த்தைகளை நம்ம இங்கே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுமையில் நமக்காக யார் காத்துக்கிட்டு இருப்பாங்க? இந்த கௌசர்ன்ற தடாகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்துக்கிட்டு இருப்பாங்க நமக்காக. அந்த அவங்களுடைய அன்பு நமக்கு கண்டிப்பாக அந்த ஹவுலுல் கௌசர்ன்ற தடாகத்தில் கிடைக்கும். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன்னு நீங்கள் சொல்லுங்கன்ற சொல்கிறாங்க. அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்க, நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் மறுப்போராய் விரும்ப மாட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளை பெரிய வார்த்தைகளாக எடுத்து என்ன செய்யணும், கட்டுப்படணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த உலக ஆதாய விஷயத்துலேருந்து நம்ம வெளியே அல்லாஹுடைய விஷயத்தில், ரசூலுடைய விஷயத்தில் நம்மளுடைய எல்லா செயல்களையுமே என்ன செய்யணும், மாற்றிக்க செய்யணும். எந்த விஷயமா இருந்தாலும் உலகமாக மறுமையா அப்படின்னும் போது மறுமைக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக நபியின் மேலே நேசம் வச்சு அதை நம்ம போகும்போது எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக்கோங்க, எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதுலேருந்து விலகிக்கோங்க, அல்லாஹ்வை அஞ்சுக்கோங்க. அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். அல்லாஹ் 59வது அத்தியாயம் 7வது வசனத்தில் நம்மளுக்கு நினைவுறுத்துறான். அல்லாஹும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செஞ்சுட்டா நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த காரியத்தில் எந்த சுய விருப்பமும் இல்லை. அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவாக வழி கெட்டுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப 33வது அத்தியாயம் 36வது விஷயத்தில் சொல்கிறான். நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு சுண்ணாவை விடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சுண்ணாவை பேணுவதாக இருக்கட்டும், நம்ம யாருக்கு கட்டுப்படுறோம், யாருடைய விஷயத்தில் ஈடுபடுறோம், யார் விஷயத்தில் இங்கே நம்ம விட்டு கொடுக்குறோம், யாரை விட்டு கொடுக்குறோன்றதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த இடத்துல என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, நான் எந்த மாதிரி நடந்துக்கிறேன், என்னுடைய ரசூல் விஷயத்தில் உண்மையாகவே அவங்க சொன்ன விஷயத்தை நான் செய்கிறேன்னா, எவ்வளோ சின்ன விஷயமா கூட இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒன்று சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு பிடிக்கலனாலும் செய்வோம் இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, உனக்காக செய்கிறேன்னு நம்ம செய்கிறோம்ல. அப்போ ரசூலுக்காக நம்ம எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறோம்.
நம்ம மனசை கட்டுப்படுத்துறதுலேருந்து, புறம் பேசுறதுலேருந்து, நம்மளுடைய சில பேர்கிட்ட நம்ம கோவப்படுறதுலேருந்து, அவங்கள நம்ம மனசை மாற்றி அவங்கக்கிட்ட நம்மளுடைய விஷயங்களை தள்ளி சரிச்சு போகிறதுலேருந்து, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய உள்ளத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கட்டும். அவனை அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்ம நேசிக்கக்கூடியவர்களா, அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்யக்கூடியவர்களா, அல்லாஹும் ரசூலும் தடுத்த விஷயங்களை நம்ம தடுத்து கொள்ளக்கூடியவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளி நாமும் ரசூலும் நம்மளுடைய நபியும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய நட்பு வட்டத்துக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரியணுன்ற துவாவோட எனது இன்றைய உரையை நான் முடிக்கிறேன். வாஹிர தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.